Hi friends, welcome to Best Banking Jobs. இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஃப்ரெஷர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்லி ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவோட லீடிங் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்ன இருக்குன்னு அதை பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் இப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கேரியர்ஸ் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்க இந்த இதுக்குள்ளே போனேன். இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் போய் வியூ ஆல் ஜாப்ஸ் பாருங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணி தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ மோர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. 0 to 1, 0 to 2, 0 to 3, 0 to 5 இந்த 4 ஆப்ஷன் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரைட் சைடில் என்னென்ன கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துருக்கு பாருங்க. கோயம்புத்தூர்ல சேல்ஸ் மேனேஜர் ஆட்டோனா இட் இஸ் நத்திங் பட் ஆட்டோ லோன். இது வந்து சேல்ஸ் ப்ரொஃபைல். அடுத்த ஆப்ரேஷன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கு, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அது எது கோயம்புத்தூர்ல இது என்ன பண்ணணும்னா பிஸ்னஸ் நம்பர்ஸ் டு இது வந்து சேல்ஸ் ஜாப் தான். பிஸ்னஸ் நம்பர் டு அச்சீவ் டார்கெட் பிஸ்னஸ் வால்யூம்ஸ் at WRR, individual target for all verticals, distribution to have proper distribution mix between dealers and DSA. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்பாக லோன் பண்ணுவாங்க பேங்க்ல. ஒன்று வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் மூலியமா இந்த கார் லோன் கொடுப்பாங்க, ஆட்டோ லோன். ரெண்டாவது வந்து டிஎஸ்ஏ மூலியமா அவுட் சோர்ஸ் ஏஜென்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க மூலியமாவும் ஆட்டோ லோன்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் இந்த ரெண்டையுமே மேனேஜ் பண்ண சேல்ஸ் மேனேஜராக நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் சோர்ஸ் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு மேப்பான பிரான்ச்சஸ்லேருந்து லீடு வரும். நம்பர் 2 வந்து உங்களுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் வந்து உங்கள் ஆல்ரெடி உங்கள் இதில் ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்களோ அவங்க பண்ணுற பிஸ்னஸும் வரும். நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போக போகிறீங்க, அவ்வளோதான். இதுதான் உங்களோட வேலை. நீங்கள் டைரெக்டாக எங்கேயுமே இறங்கி ஒரு கஸ்டமர் கூட பண்ணுறதுக்கான ஒர்க் இதில் இல்லை. ரைட்டுங்களா? இது கீழே உங்களுக்கு கீழே நிறைய ஆஃப் ரோல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் பிரான்ச்சோட லீட்ஸை மேனேஜ் பண்ணி முடிக்கணும், டிஎஸ்சியோட லீட்ஸை மேனேஜ் பண்ணி முடிக்கணும், அவ்வளோதான். இதுதான் வேலை உங்களுக்கு. ரைட்டுங்களா? சேல்ஸ் மேனேஜர் இது வந்து வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருந்தால் போதும். ஈவன் கிராஜுவேட்ஸ் கூட பேஸ்ட் ஆன் நெசசரி அவனை வந்து எடுப்பாங்க, அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி. சேல்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் பிளானிங் ஆர்கனைசிங். ரைட்டுங்களா? இதுதான் வந்து இதோட பிரைமரி ப்ரொஃபைல். இப்போ நம்ம அடுத்த ப்ரொஃபைல் பார்க்கலாம். கிரெடிட் அண்டர் ரைட்டர் ஏஎஃப்யூ. இது வந்து பியூர் ஆப்ரேஷன் ஜாப்ஸ், சென்னையிலே இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். டெய்லி ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ். டெய்லி ப்ரொடக்டிவிட்டி நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட்லி consistent to have minimum carry forwarding of pending credit quality, accuracy, implementation of policy norms and guidelines, quick implementation of changes, nil theoretical errors and minimum non-theoretical errors, accurate capturing of decline codes and deviation codes, taking logical and sensible calls on deviations and minimize restart aim towards reducing delinquency. Manage regional ownership, handling priority requests from locations feedback to regions and quality of applications and documentations. கிரெடிட் அண்டர் ரைட்டர்னாலே பேசிக்கலாக என்ன விஷயம்னா இவங்க வந்து அந்த லோன் ஃபைல்ஸ் இது பண்ணுறாங்க. ஏஎஃப்யூ டெய்லி ப்ரொடக்டிவிட்டி. இப்போ டெய்லி இதில் வந்து என்ன டெய்லி ப்ரொடக்டிவிட்டி டார்கெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து இத்தனை ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? கிரெடிட் அண்டர் ரைட்டிங் இட்ஸ் பியூர் ஆப்ரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு சேல்ஸுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது. உங்களோட குரோத், உங்களோட ஃபியூச்சர் எல்லாமே நீங்கள் வந்து பியூர் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். கிரெடிட்னாலே எதை சொல்லுவானுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ லோன் ஃபைல் இருக்கு, ஒருத்தர் ஒரு 5 lakhs லோன் கேட்குறாரு அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு லோன் கொடுக்கணும்? அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமா, ஐடி ஸ்டேட்மெண்ட் வேணுமா, இவர் எவ்வளோ இன்கம் காட்டியிருக்காரு, ஆல்ரெடி எவ்வளோ லோன் பே பண்ணிட்டு இருக்காரு, இப்போ இவர் எவ்வளோ லோன் அமௌண்ட்டுக்கு எலிஜிபிள், இந்த சிஸ்டமைஸ்டு பண்ணுறவங்க தான் கிரெடிட் அண்டர் ரைட்டர். ஓகேங்களா? இதில் எத்தனை ஃபார்ம்ஸ் நீங்கள் நீங்கள் சோர்ஸ் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃபார்ம்ஸ் வரும். அதில் எத்தனை ஃபார்ம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் இத்தனை ஃபார்ம்ஸ் அது பார்க்கணுன்ட்டு அதை தான் போடுறாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பியூர் ஆப்ரேஷன் ஜாப்ஸ், ரொம்ப ரொம்ப ஹை குரோத் இருக்கிற ஜாப். அப்ளை பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி வேற இதில் எங்கேயாவது பிபிஓ கேபிஓவில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நோ இஷ்யூஸ், நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்க. ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கார்டு ஆப்ரேஷன்ஸ், இதுவும் வந்து பியூர் ஆப்ரேஷன் ஜாப்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி எரர் ஃப்ரீ. எப்போவுமே ஆப்ரேஷன்ஸில் ஒன்று என்ன அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பண்ணுற எரர் வந்து கஸ்டமர் இம்பேக்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டில் போய் நிற்கும். ஸோ நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் வந்து இட் ஷுட் பி எரர் ஃப்ரீ. ஆப்ரேஷன்ஸை பொறுத்த முடியும் எரர் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ஷனபிள் எரர் ஃப்ரீ ப்ராசஸிங் ensure of tag compliance, அதாவது வித்தின் டேக்ல வந்து நீங்கள் எல்லாமே பண்ணணும். இன்டர்னல் பாலிசிஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் கம்ப்ளைன்சஸ், எக்ஸ்டர்னல் பாலிசிஸ் exception process all exceptions rejects senior shares MAS business reports, right? Operations executive card operations. கார்டு அப்படின்னா ஒன்று டெபிட் கார்டாகவும் இருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா காமனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கார்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய டெபிட் கார்டு ரீஇஷ்யூ வாங்குவாங்க, அப்கிரேடு போவாங்க, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அப்படி வர்றது நீங்கள் தான் வந்து சிஸ்டமைஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு. இப்போ கிரெடிட் கார்டு வந்து புதுசாக சோர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி சோர்ஸ் பண்ணும்போது அது அடுத்த லெவல் ஆஃப் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சோர்ஸ் பண்ண போகிறதில்ல, ஆப்ரேஷன்ஸ் தான். உங்களுக்கு வர கஸ்டமர் டேட்டா பேஸில் அதை நீங்கள் வந்து அந்த ரெக்கார்ட்ஸு அதோட ரிலேட்டட் ப்ராசஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் லெவல் என்ட்ரி ஜாப் தான். பியூர் ஆப்ரேஷன் ஜாப்ஸ் மேபி ஒரு 8 to 9 hours per day இந்த சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு ஃப்ரெஷருக்கு. நீங்கள் இதில் இருந்துட்டு நீங்கள் அதிலே க்ரோத் பார்த்துனாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணுறதுனாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பியூர் ஆப்ரேஷன் ஸ்டேட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சேல்ஸ் மேனேஜர் ஆட்டோ சென்னை. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னீங்களா அதே சேல்ஸ் மேனேஜர் ப்ரொஃபைல், அது கோயம்புத்தூரில் பார்ப்போம். த சேம் ப்ரொஃபைல் அது சென்னை. இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்கல, 0 to 5 years. ஸோ பேஸ்ட் ஆன் தி ரெக்யூர்மெண்ட் அவங்க இது பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வீடியோ கேஒய்சி ஆஃபீஸர். இது வந்து ஒரு பியூர் ஆப்ரேஷன்ஸ் ப்ரொஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்னா பிரான்ச்சுக்கு போகணும், நிறைய விஷயம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்லேயே பண்ணுவாங்க. இது எப்படின்னா வீடியோ கேஒய்சி, வீடியோலேயே வந்து உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆஃபீஸர் சில ப்ராசஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆஃபீஸரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இல்லை அந்த டாக்குமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ஆஃபீஸர் உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நெசசரி இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 day 2 day நீங்கள் உங்களோட டெஸ்கில் உட்காந்து மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாலே இதை நீங்கள் பண்ணிடலாம். அதுதான் பியூர் ஆப்ரேஷன்ஸ் ப்ரொஃபைலு. கோயம்புத்தூரில் இருக்குது வேக்கன்சி. இதெல்லாம் வந்து நியூ வேக்கன்சிஸ், முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ டெக்னாலஜி இப்படி போகிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. வீடியோ கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் கேரி அவுட், கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் த்ரூ வீடியோ கால்ஸ், பர்ஃபார்மிங் டியூ டிலிஜென்ஸ் செக்ஸ் அண்ட் ரிவ்யூ கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். என்ன பண்ணணும்னா அது அந்த ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு ரெக்வஸ்ட் வந்திருப்பாங்க, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண போகிறீங்க. என்ன ஐடி ப்ரூஃபு, என்ன அட்ரஸ் ப்ரூஃபு, இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல்ஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் இது பண்ண போகிறீங்க. இன்ட்ராக்ஷன் குவாலிட்டி கம்ப்ளீட் அண்ட் அக்யூரேட் கேப்சர் ஆஃப் கால் இன்ட்ராக்ஷன்ஸ் டு பி customer service must exhibit higher standards of customer service, proper high standards இருக்கணும். வேல்யூ அடிஷன்ஸ் ப்ரொமோட்டிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு அடுத்த ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸு, இன்சூரன்ஸஸ் அந்த மாதிரி வேணுமான்னு நீங்கள் கேட்கணும். இதுதான். பட் இது வந்து மேக்ஸிமம் மெயின்லி வந்து உங்களுக்கு வந்து இதுதான் ஆப்ரேஷன்ஸ் தான். அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த கேவிசியை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி கஸ்டமரை அதை ப்ராப்பராக கொண்டு போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. இதான் மெயினாக. பட் இதை நீங்கள் கேட்டு நீங்களாக கால் பண்ணி பண்ணுற விஷயம் இல்லை. ஸோ சேல்ஸ் ப்ரொஃபைல் நினச்சிக்காதீங்க. இது வந்து கஸ்டமர்ஸாகவே ஆன்லைன் ரெக்வஸ்ட் நிறைய இப்போலாம் த்ரூ ஆன்லைன் மூடி நீங்கள் எந்த ஊரில் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி வர்ற ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ யூ ஆஸ் அன் வீடியோ கேஒய்சி ஆஃபீஸர். கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். அடுத்து லொக்கேஷன் மேனேஜர். Location manager, prevention and reduction. Nothing but prevention of potential fraud, screening, sampling of loans, record applications,
யூஸ் ப்ரோட்டோகால் சாம்பிளிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்றும் இல்லை. ப்ரிவென்ஷன் அண்ட் டிடென்ஷன். இப்போ பேங்க்னால உங்களுக்கு தெரியும் பணம் டீல் பண்ணுற விஷயம், அங்கே இப்போ ஃப்ராடோட பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சாம்பிளிங், இப்போ கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருக்கு, ஒரு 5 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு 10, 20, 200 அப்ளிகேஷன் சாம்பிளிங் எடுத்து பண்ணுவீங்க. கஸ்டமர் அந்த ப்ரொஃபைல் தானா, கஸ்டமர் கொடுத்துருக்க கேஒய்சி கரெக்டா, கஸ்டமரோட சிக்னேச்சர் கரெக்டா, கஸ்டமரோட ஏரியாஸ் கரெக்டா, அந்த மாதிரி ரீஇஷ்யூஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறது, அதில் வேற ஏதாவது தப்பு இருக்கா, ஃப்ராட்ஸ் இருக்கா அப்படின்னு இது பண்ணுறது. இதுவும் ரொம்ப யூனிக்கான டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் நிறைய இருக்காது. ஸோ பட் ஜாப் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஜாப் மாறணுன்னாலும், வேறு டிபார்ட்மெண்ட் மாறணுன்னாலும் மாறிக்கலாம். இதுக்குமே ஃப்ரெஷர்ஸ் போதும். லே டவுன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டுறாதீங்க. நம்ம சென்னையிலேயே இருக்குது. அதுக்கடுத்து சேல்ஸ் மேனேஜர் மதுரை. இது ஆல்ரெடி பார்த்த கிளியர் சேம் ப்ரொஃபைல். இது வந்து மதுரையில். அதுக்கடுத்து வந்து ஏடிஎம் கோஆர்டினேட்டர். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஊரில் ஒரு சராசரியாக ஒரு சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, 25 ஏடிஎம் முடியும் ரைட்டுங்களா. இந்த ஏடிஎம்க்குலாம் வந்து கேஷ் லோட் பண்ணுறது இது ஒரு ஏஜென்சி பண்ணுவாங்க யூஸ்வலாக. பட் அந்த ஒரு பிரான்ச்சஸ்லேருந்து கேஷ் அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் போட்டுருவாங்க. அவங்க வந்து செட் ஆஃப் அசைன் பிரான்ச்லேருந்து கேஷை வாங்கி இந்த இதெல்லாம் ஏஜென்சி இது பண்ணுவாங்க. அது கரெக்டாக ஆகுதா, டைமுக்கு ஆகுதா, லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டாங்களா, அந்த ஏடிஎம்ஸை சப்ரேஸ் வெரிஃபை பண்ணுறது, எப்போவுமே ஏடிஎம்ல கேஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, அதில் ஏதாவது வேறு ஏதாவது ஏடிஎம்ல கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அதை வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம் வந்து அதை கிளியர் பண்ணி ஏடிஎம் மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா. இது திருச்சியில் இருக்குது இந்த வேக்கன்சி. இது வெல் நோன் தான். இது பியூர் ஆப்ரேஷன்ஸு, ஒன்றும் மேட்ரு இல்லை. நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் ஏடிஎம் மிஷின்ஸை பற்றும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஓகேங்களா. மற்றபடி இட்ஸ் பியூர் ஆப்ரேஷன்ஸ். உங்களோட ஏடிஎம்ஸை மட்டும் ஏஜென்சி தான் லோட் பண்ண போகிறாங்க, நீங்கள் லோட் பண்ண போகிறது இல்லை. பிரான்ச்சில் தான் கேஷ் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும், அதில் இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஆத்தரைசர் ஆர்எல்ஓ. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இது சேம் சேல்ஸ் மேனேஜர் ஆட்டோ சிவகாசி ப்ரொஃபைல். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து சேல்ஸ் மேனேஜர் காரைக்குடி, சேல்ஸ் மேனேஜர் புதுக்கோட்டை. இது எல்லாமே சேல்ஸ் ப்ரொஃபைல்ஸ். இது வந்து இதுவும் அதே ஆட்டோவில் வந்தா இருக்கு, ரூரல் சேல்ஸ் டிஎஸ்சி. ரைட்டுங்களா. இது எல்லாமே சேல்ஸ் ப்ரொஃபைல்ஸ். புதுக்கோட்டை இந்த அளவுக்கு இருக்கு. அது வந்து ப்ராடக்ட் மேனேஜர். இது வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல். இது வந்து நீங்கள் சிஓ லெவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் மேனேஜர் டிரைவ் எக்ஸல் நம்பர்ஸ் ஃபார் டிபிபி ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் டாப் லைன் புட் நியூ பிஸ்னஸ் ஆன் LIJA and one assist through generation of annual business through inbound channels 50 crores, outbound channels 50 crores, channel wise dashboard on business and income. இது வந்து எஸ் உங்களோட இது வந்து ஆக்சுவலி கார்பரேட் லெவல் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். சிஓ லெவல் சென்னை, பாம்பே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இருந்து உங்களோட செட் ஆஃப் பார்வர்டைன்னு ஒரு 300 பிரான்ச் இருக்கும், ஒரு 350 பிரான்ச்சஸ் இருக்கும்னா இது நீங்கள் சேல்ஸ் ப்ரொஃபைல் தான், பட் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ரோல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குமா. இட்ஸ் சச் எ நைஸ் ஜாப். நீங்கள் வந்து ஆல்ரெடி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் டேட்டா பேஸ் இருக்கும் எல்லா பிரான்ச்சஸும் சேர்த்து. ஸோ இப்போ எவ்வளோ பண்ண போகிறாங்க, மறுபடியும் வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன மாதிரி கான்டெஸ்ட் போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் எ வெரி நைஸ் அண்ட் இட்ஸ் எ ஜென்டில்மேன் ஜாப், ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லலாம் பேங்கிங்கில். இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் லெவலில் எல்லாமே டவுன் போய் தான் ஒர்க் பண்ணணும். பட் இது வந்து பியூர் ஒயிட் காலர் ஜாப், பியூர் ஒரு மேனேஜரியல் ஜாப். நீங்கள் ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதில் யார் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்காங்க, அதில் என்ன இருக்காங்கன்னு அதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் எ வெரி நைஸ் ஜாப். இட்ஸ் எ வெரி நைஸ் ஜாப். தாராளமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டாப் லெவலில் வந்து பார்க்க போகிறீங்க, ரைட்டுங்களா. ஒரு இட்ஸ் எ வெரி நைஸ் ஜாப்.
product manager. And finally, authorizer RLO. Error free cat retail exception taken and this also senior chassis MES senior process compliance. So இது வந்து மேபி இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு போடல, ஆர்எல்ஓட மீனிங் நம்மளால ப்ராப்பராக இது பண்ண முடியல. பட் பேங்கிங் ரிலேட்டட் ப்ராசஸில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அடுத்த பொசிஷன் இதுக்கும் ஃப்ரெஷர்ஸ், அவங்களே ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது சென்னை நிறைய இருக்குது, கிரெடிட் கார்டு, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், பிரான்ச்சஸ் எது வந்தாலும் அதோட ஃபைனல் செக்கிங் நீங்கள் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி பியூர் ஆப்ரேஷன்ஸ் ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் ரொம்ப சர்ச் பண்ணி எடுத்த விஷயம். இது எல்லாமே பியூர் 13 ஜாப்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பியூர் ஆப்ரேஷன் ஜாப்ஸ். இதுக்கு அடுத்து நீங்கள் மாறினாலும் அதுக்கு அடுத்த லெவலில் இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன், ரைட்டுங்களா? இது நீங்கள் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இதை ரெகுலராகவே செக் பண்ணிக்கோங்க, வர்ற ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. இதுல இருந்து கால் ஃபார் பண்ணுறாங்க, அதெல்லாமே நான் வெரிஃபை பண்ணிட்டேன், ஓகேங்களா? இதை பேஸ் ஆனால் உங்களுக்கு ஹெச்ஆரும் இதில் வந்து அடுத்த லெவலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. Assistant manager post with HDFC Bank will be, the salary will be around 25 to 32,000. Wish you all the best. Share this video to your friends. Thank you.